சொன்னார்கள். படிக்கிறதுடைய பயன் என்னன்னா, வாழறிவன் நட்டால் தொழாது. இறைவனை யார் வணங்குறாங்களோ அவங்க லக்கம் படித்தவர்கள். பொருளிலும் கல்வியிலும் சிறந்து இலக்கணம் எனும் வள்ளுவர் சொன்னார். கற்றதனால் ஆயபயம் எங்கும். படிக்கிறதுனால என்ன பயன்? வாழறிவன் நட்டால் தொழால். இறைவனை நடந்தெல்லாம் படிச்சு இல்லை. நமக்குண்டான அறிவு நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சுற்றம், உறவினர், என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம திருக்கோயிலுக்கு வந்தவங்க, வராத இருந்த நம்முடைய குடும்பத்தார்கள், உறவு குடும்பத்தார்கள், எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். ஒரு வீட்டிலேயே அண்ணன் சண்டை கட்டிக்குவாங்க, அக்கா தம்பி சண்டை கட்டிக்குவாங்க, பக்கத்துக்காரர் சண்டை கட்டிக்குவாங்க. ஏதோ ஒரு நாள் விசேஷம் வந்து சேர்ந்துக்கிற மாதிரி ஆத்தா என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு அது வாடும். அது வரைக்கும் எந்த ஒரு மனதிலையும் யார் மேலையும் காழ்ப்புணர்ச்சி, விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் எல்லாம் இறைவனுடைய திருவிழா. எல்லாம் எந்த நாட்டி ஆட்டுகிறாள், நான் அவளுக்கு 2 பூசை கேட்குது, 2 மாலை கேட்கிறேன், 2 பொங்கல் கேட்கிறேன். அவளுடைய இச்சையில்லாமல் நான் பார்த்து முடிக்கணும். எத்தனை பண்ணுறேன் எல்லாம் பூமியே இப்படி வடக்கையே ரொம்ப நாள் சுற்றிட்டு கேட்க சொல்லியிருக்கிறோம். நம்மால் கடுகளவு இறை செய்யும். அவள் நினைத்தால் ஒளி வேறு எதுவும் முடக்காது. எனவே பொன்னூஞ்சு ஆட்டுகின்ற பொழுது இது நம்ம திருநெல்வேலின்னு ஒரு ஊர். அதில் நெய்வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லையப்பருடைய மனைவி நெய்வேலித்தார். அவனுக்கு ஒரு பதிகம் ஒன்று பாடுவார். ஆயுதத்து பன்னடின் வெள்ளனை மீத வந்து பேய் புத்தர். பேய் புத்தர்னா சாமி. அவர் தான் நடுவீசையில் 12 மணிக்கு மேலே நம்மளாம் கொண்டாடப்படும். அது மாதிரி கடியூர் நடமாடும் வேடனாகி சிவருமானுடைய இடப்பாளத்தில் இருக்கின்ற அருகில் வந்து அவர் முத்தங்கா என்று கொஞ்சம் வேளையில் பேய் புத்தர் அருகிருந்து கொஞ்சம் வேளையில் என் குறைகளை மெல்ல மெல்ல சொன்னால் வாய்முத்தம் சிந்தி விடுமோ நெய்வேலி வடிவம்மையே என்று அவர் போற்றுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லா உலக உயிர்கள்லாம் அருள் செய்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும். சிதம்பரம் நடராஜருக்கு தான் 10:30 மேலே பொன்னஞ்சல் முடிச்சு சாமி பள்ளி அறைக்கு போவார். எல்லா கோயிலும் 10 மணி 9:30 போயிட்டா அங்கே மட்டும்தான் சாமி 10:30 11 மணிக்கு நேரம் தான் எல்லாம் பள்ளியறை நடக்கும். அம்மா போவாங்க. எல்லா கோயிலையும் சாமி வந்து அம்மாட்ட போவாங்க. அதுதான் ஒரு மரம். உலக உயிர்கள்லாம் அருள் செய்துட்டு சாமி அங்கே போவாங்க. எல்லா வீடுக்கும் அருள் செய்துட்டு போகையில அம்மா அங்கே பக்குவமா கேட்பாங்களாம். அந்த முத்துப்பந்தலில் அமர்ந்திருக்கின்ற பொழுது என் குறைகளை மெல்ல மெல்ல சொன்னார் வாய் முத்தம் சிந்து விடுமோ நெய்வேலி வடிவம்மை. அப்படின்னு என்ன சாமிகிட்ட நேரடியே சொல்றது இல்லை. அம்மாட்ட சொன்னா சாமி பக்குவமா இருக்கிறப்ப அம்மா பார்த்து சொல்லிடலாம். நம்ம சொல்லும் போது எல்லா நேரத்துலையும் சாமிகிட்ட சொல்லிட்டு இருந்தா அவர் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அந்த அவருடைய அந்த அருளாளர் அப்படி அருளி இருக்காரு. அம்மாட்ட நாம் சொல்லி வச்சுட்டோம்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, சாமி பக்கத்துல வந்து பக்குவமா இருக்கிற நேரம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வந்து உங்களை துதித்து கொண்டே இருக்கிறேன், நிறைவு நாள் அமாவாசை நாள் உங்களை வேண்டிக் கொண்டே இருக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் அப்படின்னு அம்மா வந்து சாமிகிட்ட பக்குவமா சொல்லுவாங்க. அவர் முத்தம்தா என்று கொஞ்சம் வேளையில் நித்தம் நித்தம் என் குறைகளை மெல்ல மெல்ல சொன்னார் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெய்வேலி வடிவம்மையே என்று போற்றுவார். அந்த வகையில இந்த பள்ளக்கிழக்குன்ற பொழுது அம்மா இங்க கேட்டு சாப்பிட்டு சொல்லும். இப்ப நாம் எப்படி சொல்லணும்னா, மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பான். வாய் விட்டு சொல்லணும். மனதில் நினைச்சாவே அவளுக்கு தெரியும். அப்படி ஊஞ்சல் ஆட்டுகின்ற பொழுது உங்க குறைகள் அப்படியே தாயே எல்லாம் உனக்கு தெரியும். நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரமோ உடற்சோர்வோ குடும்ப நலனோ என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியும். பக்குவமாக நீ அதை செய்தறிய வேண்டும் என்று ஒவ்வொருத்தராக பள்ளக்கு அந்த ஊஞ்சல் ஆட்டுகின்ற பொழுது சொன்னா முதல்ல வாங்க.